என்னோட திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது நிச்சயமா கபூட்டோவோட வேலைதான், இதுல சந்தேகமே வேண்டாம். ஆனா எதுக்கு அவன் தடயத்தை விட்டுட்டு போயிருக்கான்? அவன் நினைச்சிருந்தா இதை ஈஸியா அழிச்சிருக்கலாமே. இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியல, நாளுக்கு நாள் கபூட்டோ கொஞ்சம் கொஞ்சமா உரோச்சி மாறுவா மாறிக்கிட்டே வர்றான். அப்ப இத வேணும்னு தான் பண்ணிருக்கானா? எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகமே, முதல்ல இவன் லீஃப் வில்லேஜை தாக்க போறானா இல்ல அகாட்ஸ்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல டோபி. இப்பெல்லாம் நீதான் மாதிரான எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கியாமே. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. எனக்கு தகவல் கொடுக்கறவங்க உன்னோட ஒவ்வொரு அசைவையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அகாட்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு துரோகி. என்ன இது? இது ரீஅனிமேஷன் ஜுட்சு. லார்ட் ஒரோச்சிமாருக்கும் செகண்ட் ஹோகாகேக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியமான ஜுட்சு இது. உண்மைய சொல்லணும்னா இப்ப அவங்கள விட நான் தான் பலசாலி. உங்க கூட சண்டை போட வரலன்னு எப்பயாவது நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் இங்க எதுக்காக வந்த? உங்க கூட சேரணும்னு நினைக்கிறேன். என் கூட சேரணுமா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க போற ஆரம்பிக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுக்கு தேவைப்படுற படையை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்களே பாருங்க. ஹிட்டாச்சி, சசோரி, தேய்தாரா, காக்கூசு, அப்புறம் கடைசியா நாகோட்டோ. இவங்க எல்லாருமே ரொம்ப திறமைசாலிங்க. அதோட பலசாலிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்ன ஆதாயம்னு கேட்டேன். சாஸ்கே உச்சிஹா. உன்னோட திட்டம் தான் என்ன? நிஞ்சுட்சுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன மாதிரி ஒரு இளமையான உச்சிஹா தான் என்னோட ஆராய்ச்சிக்கு தேவை. ஒருவேளை நான் அதுக்கு ஒத்துக்கலன்னா? Summoning Jutsu Reanimation.